கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 1 கொரிந்தியர் 10:4 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் ஆயுதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே யாக்கேல் பயன்படுத்தின ஆணி, தொழிலாளின் சுத்தி, சிப்போரால் பயன்படுத்தின கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிதியோன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்திலே ஒரு ஸ்திரீ ஏந்திரக்கல்லின் துண்டை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். மீகாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சுரூபத்தை பயன்படுத்தி தன் கணவனை காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ராக்காப் என்ற ஒரு வேசி சிவப்பு நூல் கயிறு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தையே அந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒரு அருமையான சம்பவத்தை யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-21 நாம் வாசிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எரிகோ பட்டணத்தை சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம், அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், வியாதி நிறைந்த ஒரு பட்டணம். அதனால் தான் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் சங்கரிக்கணும். அது சபிக்கப்பட்டது, அதில் கொடுமையான ஒரு வியாதி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை பாவங்கள் நிறைந்ததா இருந்தது. ஆண் ஆணோடு சயனிக்கிறது, பெண் பெண்ணோடு சயனிக்கிறது, விபசாரம் செய்கிறது, ஏன் மிருகங்களோடு கூட புணருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி கூட அந்த தேசத்தை பற்றி இருந்தது. அந்த எரிகோ பெரிய ஒரு மதில், அது ஒரு மெட்ரோபாலிட்டியன் ஒரு சிட்டி ஆட்டம் அந்த கானான் தேசத்திலே காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய உயரம் மட்டும் 90 அடி இருந்தது. அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசா இருந்ததா, 10 ரதங்கள் ஒரே நேரத்திலே போகக்கூடிய விதத்திலே அது அகலமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் கர்த்தருக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது பிரவாகித்து வந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். எரிகோவை கடக்கணும். ஆனா எரிகோ ராஜாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருக ஒத்த பலன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆசலை அடைத்து வைத்திருந்தார். இட் வாஸ் டைட்லி ஷட். உள்ளே ஒருவரும் போக முடியாது, ஒருவரும் வெளியே வர முடியாது. அதற்கு முன்பாக தான் வேவுக்காரரை அந்த யோசுவா அனுப்புகிறார். வேத பாரகர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வேவுக்காரர்கள் யாரு? பினேகாசும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலேபும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் வேத பாரகர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் வேவு பார்க்க கடந்து போகும்போது அவர்கள் கேட்கிறார்கள், யெகோவா தேவனை அறிந்தவர் யாராவது இந்த பட்டணத்தில் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது அங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் தேவனை அறிந்த பின்பு இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாள். அவள் அந்த அலங்கத்தின் மதில் மேலே அவள் குடியிருக்கிறாள் என்று சொன்ன உடனே இவர்கள் அந்த வேவுக்காரர் 2 பேரும் அந்த அலங்கத்தை தேடி கடந்து போய் அந்த ராகாப் வீட்டிற்குள் போகிறார்கள். அப்பொழுது ராகாப் தன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவள் வர்ணிக்கிறதை பார்க்கும்போது வானத்துக்கும் பூமிக்கும் உயர அவரே தேவன், அவருடைய செயல்களை பார்க்கும்போது எங்கள் இருதயம் கரைந்து போகிறது. அவர் எவ்வளவு மேன்மையாய் செங்கடலை பிளந்தார் என்று ஒவ்வொரு காரியத்தையும் அவள் விவரித்து 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 சொல்ல இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது யாராவது வேவுக்காரர் வந்திருக்கிறார்களா என்று கேட்க அந்த எரிகோ பட்டணத்தார் வந்தபோது இவர்களை அவர் மேல் தட்டிலே ஒளித்து வைக்கிறாள். பின்பு அடுத்த நாள் காலையிலே அவளை கடந்து போகும்படி சொல்லும்போது அவள் ஒரு அடையாளத்தை கேட்கிறாள். இதோ நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள், நான் உங்களை காப்பாற்றினேன் அல்லவா என்று சொல்லும்போது அந்த 2 வேவுக்காரர்களும் சொல்லுகிறார்கள், இந்த சிவப்பு நூல் கயிற்றை நீ உன்னுடைய வீட்டின் கீழே கட்டி வைத்து எங்களை இறக்குகிற அந்த கயிறு அது அடையாளமாய் இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீ இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீ வைக்கும்போது நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் வீடு எருக்களமாக்கப்படாதபடி அது காப்பாற்றப்படும் என்று சொல்கிறார். நாம் வாசிக்கலாம். யோசுவா 2:15. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னத்தின் வீட்டுக்குள் சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கைகளின் ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்று சொல்கிறார். அப்படியே அவள்
அந்த சிவப்பு நூல் கயிறை கட்டி இவர்களை இறக்கிவிட்டு அவர் அந்த அடையாளமாகவே அந்த கயிறு அந்த வீட்டிலே தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் தன்னுடைய ரட்சிப்புக்கு மாத்திரம் அவள் போராடவில்லை. தன் கணவன், தன்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தன் தாய் தகப்பன்மார், தன் உறவினர்கள் எல்லாரையும் அந்த வீட்டுக்குள் வைத்து பாதுகாக்கிறாள். எரிகோ பட்டணம் சுட்டெரிக்கப்படும் போது எல்லாவற்றையும் அவர்கள் தீக்காடாய் மாற்றும் போது இந்த சிவப்பு நூல் கயிறு ஒரு ஆயுதமாய் ராகாப் பயன்படுத்தினால் அந்த வேவுக்காரர்களை தப்புவிக்கிறதற்கு. இப்பொழுது அந்த ஆயுதம் இவளை தப்புவிக்கிறதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. அந்த கயிறை பார்த்த மாத்திரம் அந்த வீடு காப்பாற்றப்பட்டது. அந்த வீட்டில் உள்ளோர் அனைவரும் அவருடைய பொருட்கள், பண்டங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் அதிகாரம் அந்த எரிகோ பட்டணமானது இடிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுட்டெரிக்கப்பட்ட அந்த அலங்கம் இடிந்து விழுந்து உடனே யோசுவா அதை வேவு பார்க்க கடந்து போகிறார். அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் யோசுவா 6:23 வாசிக்கும் போது அவன் தகப்பனையும் தாயும் சகோதரர்களையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்த பாத்திரங்கள் மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவளை யோசுவா அந்த கானானுக்குள் பிரவேசிக்க அழைத்து செல்கிறான். நீயும் எங்களோடு கூட அந்த கானானில் ஒரு பகுதியிலே குடியிருக்கலாம் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த யோர்தானை கடக்கிறதற்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்க சல்மோன், நகசோனின் குமாரனாகிய சல்மோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோவை சுற்றி வரும்போது கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு இக்காலத்தை உதுகிறான். அந்த பட்டணம் இடிந்து விழுகிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா அவளை கானானுக்குள் வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். நீயும் உள்ளே வந்து குடியிருக்கலாம். ஆனால் அந்த சல்மோன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவள் ஒரு விபசாரி. ஆனால் அவளை சல்மோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன், யூத கோத்திரத்திற்கு தலைவனாய் இருந்த அவன் நகசோன் சல்மோனை பெற்றார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த பட்டியலிலே அவங்களுடைய பெயர் வருவதை நாம் பார்க்கும்படி அவள் பயன்படுத்தின அந்த ஆயுதம் அவள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் போது ஆராம் அமினதாபை பெற்றார். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாப்பிடத்திலே பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்திடத்திலே பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாகிய இடத்தில் சாலமோனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகசோனின் குமாரனாகிய சல்மோன் அவளை தனக்கு வாழ்க்கை துணையாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வம்சத்திலே தான் போவாஸ் பிறக்கிறார். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறார். ஈசாய், தாவீது, இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பெரிய சகாப்தத்தை அவள் நிறைவேற்றுகிறாள். அவள் பயன்படுத்தின ஆயுதம் சிவப்பு நூல். இன்றைக்கு உனக்கும் கூட உன் குடும்பத்தால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? இன்றைக்கு பலவிதமான பாவத்திலே உன் குடும்பம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதம் உனக்கு இருக்கிறது. அந்த இரத்தத்தை நீ அறிக்கையிடும் போது அந்த இரத்தத்தினால் அவர்கள் பாவங்கள் கழுவும்படி நீ அனுதினமும் ஜெபிக்கும் போது அவளை இரத்த கோட்டைகளை மூடி நீ கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசிக்கும் போது அந்த சிவப்பு நூல் அந்த இரத்தத்துக்கு அடையாளமாய் காணப்பட்டு ராகாப் வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை மாத்திரமல்ல, குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு வாழ்க்கை லேவி குடும்பத்திலே பிறக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சகாப்தத்தை சாதிக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் நீ காணப்பட்டாலும், இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதத்தை நீ பயன்படுத்தும் போது
இன்றைக்கு உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, உன் வம்ச வரலாறு ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறதை உன்னை சூழ இருக்கிற ஜனங்கள் காணும்படி கர்த்தர் நினைத்துவார். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதத்தை நீ பயன்படுத்து. உன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ரட்சிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே அப்பா, ராகா பயன்படுத்தின அந்த சிவப்பு நூல் என்ற ஆயுதம் ஆண்டவரே அப்பா, அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட தாவே, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர், அவர்கள் நிமித்தம் நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்பா. சத்தியத்திற்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்படாத தேவஜனங்கள் ஆண்டவரை கழுவப்படட்டும். அவர்கள் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் விடுதலையாகட்டும். சுவாமி, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறேன் சொன்னீரே. சால் ஆண்டவரே, நோவா பேழைக்குள் வந்தபோது நோவா குடும்பத்தை ரட்சித்த தேவன், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது எங்கள் குடும்பம் முழுவதையும் இந்த பேழைக்குள் கொண்டு வந்த ஆண்டவரே, நீர் பரலோக பிரஜைகளாய் மாறி அந்த சல்மோன் ராகாபை திருமணம் செய்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தினது போல் பரலோக ஸ்தானத்தில் எங்களை நிறுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.